வணக்கம். இந்த ஆதவ அர்ஜுனா இருக்காருங்களே, அவர் யாருன்னா, விவரமே தெரியாம, ஒண்ணுமே தெரியாம, ஒரு தராதரமே இல்லாம, தகுதியே இல்லாம, முதல்வர அனாவசியமா கீழ்த்தரமா பேசுறது. இது தேவையில்லாதது. அநாகரிகமான செயல். எல்லாரும் பேசிட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம பேசுறோம். அப்ப அரசியல் அதனுடைய கோட்பாடு, ஒரு தனி மனித ஒழுக்கம், இதெல்லாம் எதையுமே கடைபிடிக்காத முட்டாள் முதல்வர் சொல்றார் ஆதவ அர்ஜுனா. அதையே நம்ம ஸ்டாலின் அமைதியா கேட்டுன்னு இருக்காரு. இதே கலைஞராக இருந்தால் ஆதவ அர்ஜுனோட 2 காலையும் விரிச்சிட்டு இருப்பாரு. ஸ்டாலின் அவர்கள் பொறுமையாக போகிறார். பேசின்னு போகிறான் சின்ன பையன் அப்படின்னு. அது என்ன உண்மைதான், சின்ன பையன் தான். அவன் வயசுலேயும் சின்ன பையன் தான், அரசியலையும் சின்ன பையன் தான், எல்லாத்துலேயும் சின்ன பையன் தான். ஏன்னா இவர் அங்கே நாகர்கோவில் இன்ஜினியரிங் படிச்சிருந்தவர். ஒன்றும் பெரிய மிட்டா மிராசெல்லாம் கிடையாது. பிச்சைக்காரன் இது நாதாரி. அங்கே ஒரு பொண்ணை லவ் பண்ணிடுச்சு. அந்த பொண்ணு இவனை ஒட்டாரமாக பிடிச்சிக்கிச்சு, இவன் தான் எனக்கு வேணும்னு. அந்த பொண்ணு யாருன்னா, நாடு முழுக்க போலி லாட்ரி டிக்கெட் விற்கிறான் பாருங்க, மார்ட்டினு. அந்த மார்ட்டினுடைய பொண்ணு. ஏமா வானாமா, அவன் நாதாரிமா, அவன் நல்ல பொண்ணு, நல்ல பையனை பார்த்து வைக்கிறமா அப்படின்னா கேட்கல அந்த பொண்ணு. ஒத்த காலில் நினச்சி நான் அவனை தான் கட்டிப்பேன்னு. மார்ட்டினுக்கு ஒரே பொண்ணு. அவர் என்ன நினச்சாரு, சரி நமக்கு ஒரு அடிமை சிக்கணும், நமக்கு பிள்ளைங்களும் கிடையாது, இவனை வச்சு நம்ம வேலை வாங்கிப்போம் எல்லா வேலையும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அதன் பிறகு தான் இவர் வராரு. 5 பைசாக்கு லாட்ரி அடிச்சவன் பேசுவார், அப்படி இப்படிலாம் பேசுவார். புரியுதுங்களா? மேடை நாகரிகம் வேணும். புரியுதுங்களா? அரசியல் ரீதியாக நம்ம பேசுகிறோம்னா கௌரவமாக பேசணும், நாகரிகமாக பேசணும். அதுவும் முதல்வர் எப்படி பேசணும் அப்படிங்கிறதுலாம் ஒரு நாம்ஸ் இருக்குது. அப்படி பேசணும். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது. அவர் ரஜினிகாந்த் என்ன பண்ணார், அவரை போய் இழுத்து விட்டுட்டு சந்தியில் சிரிக்க வச்சு மொட்டை பையங்கிறத காட்டார் பாருங்க இந்த ஆதவ அர்ஜுனா. இந்த மாதிரி ஆளுங்களை வச்சுன்னு இருந்தால் விஜய் எங்கேருந்து உருப்பிட போகிறாரு? இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இருங்க வரேன், கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சொல்ல வரேன்.